ஒருத்தங்க கோடீஸ்வரங்களா இருக்காங்க, ஒருத்தங்க ஏழையா இருக்காங்க. காரணம் என்னவா இருக்குன்னு கேட்டா, அவங்கவங்க செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாரி தான் போகும். ஒரு ஸ்கூல்ல 10 பேர் இல்ல 50 பேர் படிப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா 2 பேர்ல 1 பேர் தான் கலெக்டர் ஆவாங்க. பாக்கி 12 பேரும் பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆக முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதுக்கு அடுத்த வேலைகள் இருக்கும். அதுக்கான ஒவ்வொரு ஜாப்பையும் நம்ம தாண்டி போறது தான் கடந்து போறதுக்கு பார்க்கணும். அதனால எல்லாருக்கும் இந்த பூமியில வேலை இருக்கு. எல்லாருக்கும் இந்த உலகத்தில தொழில் இருக்கு. ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு மாரியான வரும். அது வினைப்பயன பொறுத்து இருக்கும். அத என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா, இந்த உலகத்தில வாழ்க்கை ரொம்ப சலிச்சு போயிடும். அதனால அந்த காலகட்டம் வரும்போது தான் நமக்கு ஒவ்வொரு அனுபவமா குடுத்துட்டு, அந்த வேலையில போய் நமக்கு தெரியாமலே அந்த லக்கு போய் அங்க நிக்கும். அத எதுலடா பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில தான் அத பார்க்க முடியும். அதனால இந்த ஜாதகங்கிறது சாதாரண கிடையாது. யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் தெரியாதுங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உண்மையிலேயே நேரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்ப வரக்கூடிய காலங்கள்ல எல்லாருக்கும் ஜாதகங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால தான் சொல்றேன், நேரத்தையும், மணியும் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த பூமி 360 டிகிரியில போய்க்கிட்டு இருக்கிறது. இந்த 360 டிகிரி சாதாரண டிகிரி கிடையாது. நம்மளுடைய ஜாதகத்தில 30, 30 டிகிரியா ஒவ்வொரு கட்டத்துக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த பிரிச்சு இருக்கிற டிகிரி அந்த குழந்தைகள் பிறக்கும்போது, அது எந்தெந்த புள்ளியில உட்காந்துருக்கோ, அந்த புள்ளிகள கண்டிப்பா அனுபவிச்சு ஆகணும். அந்த அனுபவிக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் எல்லாத்தையும், எல்லாரையும், எல்லாருக்கும் எல்லா வகையான யோகங்களையும் அது குடுக்கும்.